ஹாய்மா. இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான அவரை விதை குருமா நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 ஸ்பூனு கடுகு, அரை ஸ்பூனு வெந்தயம், அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி, ஏன்னா புளி ஊற்றுறதில்ல, அதனால் தக்காளி மட்டும்தான். ஒரு 3 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு 150 கிராம் பச்சையாக அவரை விதை, பச்சை அவரை விதை, இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவரை விதை வேணும்னா அவரைக்காய் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட முத்தனை அவரைக்கான்னு கேட்டால் தருவாங்க. இப்போ இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும். இதான் இதில் ஹைலைட்டு. இந்த பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சு. மட்டன் மசாலா நல்லா கவனிங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, இதை போட்டு மறுபடியும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா அந்த காய் வேகணும், காயும் விதையும் வேகணும். பச்சை விதை தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு, ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு கசகசா, இதை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா அப்படியே ஊற்றக்கூடாது, அப்படியே ஊற்றினா ஒரு மாதிரி அந்த தேங்காய்லாம் திரியாக இருக்கும். இப்போ இந்த காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சுருளை வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மறுபடியும் இது கொதிச்சதுக்கப்புறமா இது கொத்தமல்லி இலைலாம் போட வேணாம், ஏன்னா போட்டால் இந்த வாசனைக்கு அந்த வாசனை வேறு மாதிரி இருக்கும், அதனால் கொத்தமல்லி இலை போட வேணாம். இப்போ நல்லா சுருளை கொதிச்சிருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.